ஐயா துணை. அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நம்ம இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். இறைவன் சாதாரண குலத்தில் வருவாரா என்று மன்னன் சந்தேகத்தோடு எழுப்புகின்ற போது ஆயடைய பல உதாரணங்களை காட்டி புத்திமதிகளை சொல்லுகின்றார். அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். விருத்தம். சாணன குலத்தில் மாயன் சார்வரோ என்றெண்ண வேண்டாம், பாணனாய் தோன்றி நிற்பார் பறையனாய் தோன்றி நிற்பார், தூணன தோன்றி நிற்பார் தோழனாய் தோன்றி நிற்பார், ஆணன தோன்றி நிற்பார் அவருரு கேட்டிலீரோ. ஐடையன் சொல்லுகின்றார் அந்த களிமன்னனிடம், மன்னா, அந்த சாணாருடைய குலத்தில் இறைவன் வருவாரா, அப்படி ஒரு இழிகுலத்தில் இறைவன் புகுவாரா என்று நீங்கள் சாதாரணமாக எண்ண வேண்டாம். காரணம், ஒரு சாதாரண ஒரு விறகு வெட்டியினுடைய குலத்திலே பாணனாக ஒரு பாட்டுக்காரனுடைய அந்த வழியிலே தோன்றி வந்திருக்கின்றார். மேலும் பறையன் என்று சொல்லக்கூடிய கீழ் ஜாதி என்று எல்லோரும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த குலத்திலே இறைவன் தோன்றி வந்திருக்கின்றார். ஒரு தூணென தோன்றி வந்திருக்கின்றார். பிரகலாதனுடைய அந்த வேண்டுதலின்படி அங்கே நரசிம்மமாக அவதாரம் எடுத்து ஒரு தூணிலிருந்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மேலும் தோழனாக தோழனாகவும் அர்ஜுனனுக்கு ஒரு தோழனாக இருந்து தோபராயுகத்திலே தேரை ஓட்டி ஒரு சாதாரண தேர் ஓட்டி போல் இருந்து தர்ம யுத்தத்தை நடத்திய செய்தி உங்களுக்கு தெரியாதா? அது மட்டுமா? ஆணென தோன்றி நிற்பார் அவர் ஒரு கேட்டிலீரோ. ஆணாகவும் பெண்ணாகவும் எல்லா நிலையிலும் இறைவன் தோன்றியிருப்பார். ஆகவே இப்படித்தான் இறைவன் வருவார், இந்த ரூபத்தில் தான் இறைவன் இருப்பார், இந்த குலத்தில் தான் இறைவன் வருவார் என்று சொல்லி நாம் அங்கே ஏளனம் செய்ய முடியாது. எந்த நேரத்திலும் எந்த குலத்திலும் எந்த இடத்திலும் இறைவனுடைய அவதாரம் நிகழும். அதன்படியே இப்போது இறை அவதாரம் நிகழ்ந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் இவ்விடம் விட்டு சென்று விடுங்கள், அவரை பிடிக்க செல்ல வேண்டாம், இது உங்களுக்கு தெரியாதது இல்லை என்று சொல்லி புத்திமதி கூறுகின்றார். ஐயா.